ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ்டிஜி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா பில்டர் ரோலர் கோஸ்டர் பார்ட் 4. நான் கேட்ட மாரி நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணதால் போன வீடியோவுக்கு நீங்கள் கேட்ட மாரி நான் உங்களுக்காக பார்ட் 4 கொண்டு வந்துட்டேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். ரோலர் கோஸ்டர் எந்த மாரி இருக்குது, சரி கட்டுவாங்க பாருங்கள். நம்ம இது ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே ஒரு பம்ப்பாக பறக்கலாமா, பறந்தே ஆகிறோம். அந்தமாரி ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். ஒரு பறப்பு, ஒரு பம்ப்பு, இன்னொன்று பம்ப் போட்டால் வாய்ப்பு இல்லை. ஒரு ஜம்ப்பு, ஒரு டர்ன் வைப்போமா, இல்லை ஒரு டர்னா, ஒரு ஜம்ப்பு ஒரு டர்ன் வைப்போமே. வைக்க முடியுது கைஸ். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பண்ண போறோம்னா, நம்ம ரோலர் கோஸ்டரை சூப்பராக கெத்தா மாசா ஒரு அம்பான்னா ஆக முடியாது. வீடியோ ஸ்டார்டிங் சொல்லுன்னா அம்பானி ஆக போகிறோம், முகேஷ் அம்பானி ஆக போகிறோம். எங்கள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் அதிகமாக இருந்தால் தான் அது பேர் ரோலர் கோஸ்டர். இப்படி ஒன்று எனக்கு கடைசியாக ஒரு ஐடியா இருக்கிறதுனால இங்கே போடலாம். எட்ராடா இப்போ பில்டு கூட இங்கே ஷட் இப்படி வேணாம். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப்பு, ஒரு கிளைமா, ஒரு பம்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு கிளைமு, அதுக்கப்புறம் ஒரு கிளைமு, அதுக்கப்புறம் ஒரு டர்னு, இந்த சைடு ஒரு டர்னு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கிளைமு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃப்ளிப்பு, அதுக்கப்புறம் இப்படி டர்ன்லாம் வேணாம் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். இது கடைசியாக போட்டுப்போம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு டர்ன் வரும், வந்தது போடுவோம். சைனீஸ் ஸ்ட்ரைட்டு போட்டே இருக்கணும்னா இது வேணாங்க, இது வைப்போம் கடைசியாக வைப்போம். அதுக்கப்புறம் ஒரு டர்னு போடலாம். அதுக்கப்புறம் ஒரு கிளைமு ட்ராக்கா நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு டர்னு போடுவோமே. அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு டர்னு, மறுபடியும் இப்படி ஒரு டர்னு, இப்படி ஒரு டர்னு, அப்படி ஒரு டர்னு, அதுக்கப்புறம் ஒரு பம்ப்பு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு டர்னு போட்டால் இடிக்குமோ. இப்படி ஒரு டர்னு, இப்படி ஒரு டர்னு, அதுக்கப்புறம் ஒரு கிளைமு, அதுக்கப்புறம் ஒரு கிளைம் தானா, திருப்போம் பண்ணணும். அங்கே போடுற இங்கேயே வெட்டணும் வேணாம். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பம்ப்பு, இன்னொன்று பம்ப்பு, இன்னொன்று பம்ப்பு, அதுக்கப்புறம் இப்படி இந்த சைடு ஒன்று, இந்த இப்படி ஒன்று, அப்படி அப்படி ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு பம்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு கிளைமு, அதுக்கப்புறம் ஒரு டர்னு. எவ்வளோ போட்டேன் எனக்கே மறந்து போச்சு. பம்புக்கு அப்புறம் கிளைமு, அதுக்கப்புறம் ஒரு டர்னு, அதுக்கப்புறம் ஒரு இது, அதுக்கப்புறம் ஏதோ, அதுக்கப்புறம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது இப்படி போட்டுன்னு விடிஞ்சிரும். அது நம்ம உங்களுக்கு முடிச்சுட்டு பண்ணுறேன். ஸோ கைஸ், நான் முடிஞ்ச அளவு கொஞ்சம் பெருசாகவே கட்டிருக்கேன். வாங்க ஓட்டி பார்ப்போம். நமக்கு எப்பவுமே தான் 29 லென்த்தில் கட்டிருக்கேன். போவோம். எவ்வளோ இருந்தா 15,000 இருந்தால் அப்படி எடுத்துருவோம்ல. ஆரம்பத்துலேயே சகுனம் சரியில்லை. இந்த இடத்துல என்ன போடணும்னா, ஒரு நார்மல் ட்ராக் தான் போடுவோமே. இதான் இதோடைய கடைசி பார்ட் காய்ஸ். பில்டர் ரோலர் கோஸ்டர் கடைசி பார்ட்.
இருங்க ஃபாஸ்ட் போய் இப்போ ஒரு ரவுண்டு நல்லா ரெடி பண்ணலாம். இங்கெல்லாம் கீழே நல்லா ஸ்பேஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருங்க, வெயிட் பண்ணுங்க கைஸ். ஏங்க இந்த ஜம்ப்பு வாங்காதீங்க. நீங்கள் இந்த கேம் என்னன்னா ஜம்ப்பு வாங்காதீங்க. அது ஹைட்லேருந்து குதிக்கும் போது தான் வைக்கணும். கடுப்பு எடுத்து இல்லைண்ணா. இது வேண்டாம் இது வேண்டாம். சரி இதில் போவோம். சூப்பராக இருக்குது கைஸ். இப்போ நம்ம ரோலர் கோஸ்டரை இவ்வளோ பெருசு பார்ப்போம் முன்னாடி. இப்போ தாண்டா வந்து அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ பெருசாகணும். இதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்ப்பா தம்பியே. அண்ணங்கிட்ட அந்த திறமை இருக்குது, உன்கிட்ட இருக்கா அது தெரியாது. இருங்க இதாங்க இந்த இந்த ஐ ஆம் ஃப்ளைங் இன் த ஸ்வைங் அப்படின்னு ஓட்டின்னு இந்த ஜம்ப்பு. கைஸ் இந்த ஜம்ப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த ஜம்ப்பு வந்து நல்லது செய்ய வந்தானா இல்லை நம்ம காப்பைக்கு வந்தானானே தெரியல. மறுபடியும் இதை எடுத்து போட்டு போவோம். ஒரு ஜம்ப்பு, ஒரு பம்ப்பு, ஒரு டேர்னு மற்றும் ஒரு டேர்னு இங்கே ஒரு டேர்னு, அங்கே ஒரு டேர்னு, அப்படி எப்படி வளைஞ்சி அப்படியே ஏற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஹைட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹைட்டு ஏற்றினே போனோம். ஸ்பீடாக போகுதுல்ல காய்ஸ். ஆமாப்பா. இப்போ அந்த ஜம்ப்பு பிரச்சனை இல்லை. வேறு எங்கேயும் அந்த ஜம்ப்பு போடலன்னா எல்லாம் போட்டுருப்பேன். எப்படி யாருங்க அவன் பாருங்க. நம்ம ரோலர் கோஸ்டர் ஃபேனு பாருங்க. ஃபேன் ரோலர் கோஸ்டர், நம்ம ரோலர் கோஸ்டருக்கு ஒரு ஃபேன் இருக்காங்க பாருங்க. பில்லி பையா போகும்போது ரோலர் கோஸ்டர் ஓட்டின பில்லு போட்டு பையா. பா என் தலை செதறி இருக்குங்க. என் தலை ஐயோ தலை செதறி இருக்கும். கொஞ்சம் விட்டுருந்தா தலை செதறி இருக்கும் கன்ஃபார்ம். ஹைலைட்டட் வந்துடுச்சு பாருங்க. அப்படியே ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் எதுக்கு நின்று. பாருங்க அந்த இங்கே இடத்துல நம்ம தாங்க ஹைட்டு தெரியுதா. இப்போ இன்னும் ஹைட்டுறோம். இங்கேருந்து ஊந்த மண்டை உடஞ்சிரும். இங்கேயே நம்ம அப்படியே குதிச்சிட்டா, நீங்கள் எனக்கு கரெக்டாக குதிச்சிட்டா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. யார் நீ வரணும். பாட வரல விடுங்க கைஸ். ஐயா உண்டாங்க கைஸ். அவன் நின்ட்டான்டா. எப்படா நின்ற. அவ்வளோதான் கைஸ். இதோட நம்ம பார்ட் 4 அதாவது எண்டிங்கை முடிச்சிக்கலாம். ஒரு ஜாலிக்கு தான் இதை போட்டேன். இதுக்கப்புறம் பார்த்துக்குவாங்க நம்மளோட இது. யாரு வேணும் நம்மளை மாரி பில்டு பண்ண அது இப்படிலாம் பண்ணாமா. நான் வேணால் உங்களுக்கு இப்படி ஒரு வீடியோ வேணால் போடுறேன். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ வேணுன்னா சரி மினிமம் ஒரு 1000 லைக்ஸ் வரணும் கைஸ். 1000 லைக்ஸ் 1K லைக்ஸ் மினிமம். அப்படி அதாவது வரணும். இதை டெலீட் பண்ண முடியாதா. சரி விடுங்க. சரி உங்களிடமிருந்து விடை பெறுவது STG. அதாவது STGனா யாருக்கு சொன்னோம். ரோப்ளாக்ஸில் ஒரு பிரம்மாண்ட ரோலர் கோஸ்டரோடைய ஓனர் அப்படின்னு சொல்லணும். என்ன சரியா கைஸ். ஓகே பாய். மறக்காம லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. போயிடுங்க. அப்படியே போயிடாதீங்க மக்களே.